தேர்வு நோக்கில் தினம் ஒரு திட்டம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2022 செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்தநாள் தினத்தன்னைக்கு இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்னவதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பசியின்றி பள்ளிக்கு வருதல், தாய்மார்களோட பணி சுமையை குறைத்தல், ஊட்டச்சத்து பள்ளி மாணவர்களோட ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், அதுதான் இதோட நோக்கமா இருக்கு. அதை தொடர்ந்து இதோட பயனாளிகள் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தோட பயனாளிகளாக இருக்காங்க. இது ஒரு நாட்டின் முன்னோடி திட்டமாகவும் செயல்பட்டு வருகிறது. இதே போல இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதே போல 1920 சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு சர் பி டி தியாகராயர், அப்போது நீதி கட்சி தலைவராக இருந்த சர் பி டி தியாகராயர் மூலமாக மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டுருச்சு. அதை தொடர்ந்து 1956 காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1982 எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. தேங்க்யூ.